கீழடி மாதிரி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விற்றங்க. சமணர் படுகை, அந்த சமணர் படுகை வந்து அத்தனை கட்சி தான். நிறைய இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருது. உங்க படுக்கையை மாத்துங்க, உட்காரும் போது இந்த பொசிஷன்ல உட்காருங்கலாம் சொல்றோம். ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சமணர் படுகை கல்லால் குடைஞ்சிருக்கிறாங்க. குடைவரை கோயில் மாதிரி ஒரு கல், அதுவும் இது கிரானைட் கல். அஜந்தா அந்த இடங்கள்லாம் கூட அந்த கல் வந்து ரொம்ப சுலபமா குடைய முடியும். இது கடுமையான கிரானைட் கல். அந்த கல்லை குடைந்து ஒரு படுக்கை செய்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் நான் இடுப்பை சாய்த்து கொஞ்சம் அப்படி தலை வைத்து பார்த்தேன். கச்சிதமா இருந்தது. அது மட்டுமல்ல, கொளுத்து வெயில், நீங்க பார்த்திருப்பீங்க. கொளுத்து வெயில் அந்த கல்லை படுத்தணும். அது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஏர் கண்டிஷன்டு எஃபெக்ட் மாதிரி அவ்வளவு இதுவாக இருந்தால், அதுவும் அங்கிருந்து படித்து மேலே பார்க்கும்போது எழுத்துக்கள் தெரிகின்றன, அந்த வானம் தெரிகிறது. அவங்க வானிலையும் கற்றிருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த சமணர் படுகையும் அங்கு கிடைக்கக்கூடிய அந்த பாண்டியனுடைய அந்த எழுத்துகளும் அந்த தொல் தமிழி பிராமி எழுத்துகளும் மிக மிக பொக்கிஷமானது. அதுக்கு போகக்கூடிய பாதைகளை வந்து சீர் செய்யணும். அதன் பிறகு கீழடி போனோம். சொல்லும் போதே சிலிர்க்கிறது. அன்னைக்கே வாட்டரை ரீசைக்கிள் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு சாயப்பட்டறையிலிருந்து சாயம் கலந்த தண்ணியை சாக்கடை தண்ணியை விட்டு ஜீவ நதிகள்லாம் பூவ நதிகள்லாம் மாற்றி வச்சிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு அந்த சாயப்பட்டறையில எடுத்த தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி அப்படியே ரீயூஸ்க்காக உரைக்கிணறுக்கு விட்டுருக்காங்க. இங்க வந்து பாக்குறேன், மிகுந்த பெருமையா இருக்கு. இது வந்து நம்ம இந்த சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும். அந்த எவிடன்ஸ்லாம் வைக்கும்போது என்னைக்கோ, அதாவது சிந்து சமவெளியில கிடைத்த எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, யாராலையுமே டீகோட் பண்ண முடியல. இங்க ஒரு பானை துண்டல் எடுத்த எழுத்து இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இது வரைக்கும் யாராலுமே டீகோட் பண்ண முடியாத எழுத்துக்கள் இங்க கிடைத்திருக்கிறது. எங்கேயோ குஜராத் போன்ற பகுதிகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த பவள மணிகள், முத்து பவளங்கள் கிடைக்கிறது. அப்ப எக்ஸ்ட்ரானரி ட்ரேடு நடந்திருக்குங்க. அங்க ரோமாபுரியிலிருந்து இந்த பக்கம் வடக்கில் இருந்து கடல் தாண்டி வந்த வணிகர்களுக்கு இங்கிருந்து தங்கத்தையும் இரும்பையும் கல்லையும் முத்து பவளத்தையும் கொண்டு மாபெரும் ட்ரேடு நடந்திருக்கு. இந்த பொன்னான மாபெரும் மகத்தான வரலாற்றை வெகு விரைவில் பறைசாற்றுவோம். உலகத்திற்கே நாகரிகம் கற்றுத்தந்த மண் இந்த மண் என்பதை மீண்டும் உறக்க நினைவு சின்னம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை அதுக்கான முன்னெடுப்புகள் நடக்கணும். இல்ல, கட்டாயமா அந்த நினைவு சின்னங்கள் சார்ந்து, மணிமண்டபங்கள் சார்ந்து என்னென்ன முறைப்படி செய்யணுமோ அதற்கான ஆயத்த பணிகளை செய்யும். தென்காசி மாவட்டத்தில் இதே போல உன்னார் போல முன்னாடி பண்ணியிருந்தோம். இந்த பள்ளி அரசு பள்ளி மாணவர்கள் கண்காட்சியாக பண்ணுறது. இந்த நேரத்தில் அரசு பள்ளி மாணவர்களை அவ்வப்போது இது மாதிரியான இடங்களுக்கு கொண்டு வருவோம். இது மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பு. எல்லா அரசு பள்ளி மாணவர்களும் இனி தொல்லியல் டூர்ஸ் போக போறாங்க. இன்னொன்று பெருமையா சொல்றேன், நேற்றைய தினத்தில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு வரலாற்றிலே முதல் முறையா அரசு பள்ளியில் படிக்கிற ஆட்டிசம் மாணவர்களுக்கு இனி மாதத்தில் ஒரு முறை உலக சினிமா காட்டப்படும். முதல் ஷோ மிகுந்த தயக்கத்தோடு 40 குழந்தைகளை பேரண்ட்ஸோட நேற்று கூப்பிட்டு வந்தோம். ஏன்னா பொது இடத்துக்கு அந்த சிறப்பு ஸ்பெஷல் சில்ட்ரனை கூப்பிட்டு போகும்போது அவங்க கத்துவாங்க, சத்தத்தை கேட்ட பயப்படுவாங்க, பப்ளிக் பேனிக் ஆவாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையா அரசு பள்ளி அனைவருக்குமான பள்ளி, ஆரோக்கியமான பள்ளி என்பதை நிரூபிக்க வைக்கல. ஆட்டிசம் குழந்தைக்கு நேற்றில் இருந்து மாதம் ஒரு முறை உலக சினிமா நானும் அவங்களோட பார்க்க போறேன். அதே மாதிரி இந்த தொல்லியல் டூர், தொல் பயணம் என்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கு பிரத்யேகமாக நடத்தப்படும். தென்காசி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் ஒரு சில பள்ளியில் பார்த்தீங்கன்னா இசைக்கூட பள்ளி கற்றுத்தராங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் அனைத்து பள்ளியில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு தனித்திறமை இருக்குங்க. ஒரு குழந்தை எழுதும், ஒரு குழந்தை பேசும், ஒரு குழந்தை பாடும். அந்த குழந்தை யார், அது அந்த குழந்தையை கண்டுபிடிப்பதற்கான அந்த கல்வி சீர்திருத்தம் நடைபெறுகிறது. கரிக்குலம் கமிட்டியினுடைய புதிய தலைவர் இந்த வாரத்தில் அநேகமாக மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் மாண்புமிகு முதல்வரை சந்தித்து கரிக்குலம் கமிட்டியை நாங்கள் மறுபடியும் ஒரு ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் நடத்த போகிறோம். அப்போது சிலபஸ் மாறுகிறது, சிறப்பான காலம் பிறக்கிறது. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் பூலித்தேவரோட படைத்தளபதி வெண்ணிக்காலாடி வந்து சிலை எழுப்பியிருக்காங்க. அவரோட அரசு விழா வந்து அறிவிக்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. மாண்புமிகு முதல்வரினுடைய முறைப்படி அனுமதி பெற்று அவர்களினுடைய முறையான சரியான அந்த கோரிக்கை குறித்து பரிசீலித்து நல்ல முடிவெடுக்கும். சார், பழனி கோவிலில் நடந்த நில மோசடி முறைகேடு அரசுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வந்து உங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு யார் அவரா? நகைச்சுவை செய்தியில் போட்டீங்க. முறைகேடை பத்தி யார் சொல்றது இல்லையா ஐயா? அது வந்து திட்டமிட்டு அந்த தம்பி, பாவம் சின்ன தம்பி, நல்ல அருமையான மாண்புமிகு அமைச்சர்